ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்த்துடலாமா? நண்டு குழம்புக்கு தேவையான பொருள்கள்: வெங்காயம், தக்காளி, வெந்தயம், கடுகு, உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு நண்டு. இப்போ எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க. முதல்ல ஆயில் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, சிறிதளவு வெந்தயம், கருவேப்பிலை, இடித்து வச்ச வெங்காயம், வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் போடணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி, தக்காளி போட்டு நல்லா வதங்கிறதுக்காக கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு, மிளகு, ஜீரகம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போடணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். இப்போ மிளகாத்தூள் சேர்க்க போகிறோங்க. ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூளுங்க. 1.5 கிலோ சேர்த்துக்கிட்டு 3 ஸ்பூன் மல்லித்தூளுங்க. குழம்பு மல்லித்தூள் வீட்டில் அரைச்சி தூளுங்க. அதை போட்டு மிளகாத்தூள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். லைட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இந்த பச்சை வாசம் போனாதாங்க குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இருக்கும். மிளகாத்தூள் அப்படியே தண்ணியில் கலக்கி போட்டோம்னா குழம்பு டேஸ்ட் வராதுங்க. இது மாதிரி ஆயிலில் வதக்குறதுனால குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க, பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ சுத்தம் பண்ணி வச்ச நண்டு எடுத்து போடணும். நான் 2 கிலோ 2.5 கிலோக்கு நண்டு சேர்க்குறேங்க. நீங்கள் எவ்வளவு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலா பொருள் சேர்த்தா போதுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கணுங்க. நண்டை போட்டதுக்கப்புறம்
தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். கல் உப்பு சேர்க்கணும், அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிருச்சுங்க. இல்லைங்க, இந்த தேங்காய் ஊற்றுற வீடியோ மட்டும் எடுக்காமல் விட்டாங்க, அதாங்க.